ராஜஸ்ரீ அப்படின்றவங்க ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுறேன், அப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஹாய் சைன், பீன் ஃபாலோயிங் யுவர் வீடியோஸ் ஃபார் சம் டைம். ஐ லைக் யுவர் பாட்காஸ்ட் அ லாட். தேங்க் யூ. I would like to know your thoughts on this topic. People are often sharing all kinds of negative things happening with them and their family, but are being silent on major positive things. As a listener, I feel like I don't want that much of negativity, and I don't want to be a punching bag. I reduce the calls from once a week to 3 weeks once. I can ignore these people as they are close family. I can't சொல்லிட்டாங்க, but I don't want to be associated with them either. I recently spoke to a close relative of mine. Only after I called, my aunt mentioned the recent good news. I congratulated her. Later I spoke with my uncle. He, after talking to me 10 to 15 minutes, mentioned they bought a car. I did feel happy but was totally hurt because I felt that both of them didn't feel like actually sharing it. But I have helped them a lot before, even when I was unwell. How much ever I convinced that it's about them and not me, I'm still hurt. How to navigate such relationship dynamics? Question புரிஞ்சுதா வினோத்? புரிஞ்சுது. சொல்லுங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ். ஏன் வந்து பாசிட்டிவான விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு கேக்குறாங்க. நெகட்டிவ் சொல்றாங்க, ஆனா பாசிட்டிவ் கஷ்டங்களை ஷேர் பண்றாங்க. அதான் நல்ல விஷயத்தை சொல்லல அப்படின்றது இவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. ஆனா இவங்க கால் பண்ணி பேசும்போது அவங்க அந்த டைம்ல தான் சொல்றாங்க. கால் பண்ணி அது என்ன டைம் லைன்லாம் நமக்கு தெரியல. ஜெனரலா பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கிற வரைக்கும் சொன்னா ஜிங்ஸ் ஆயிடும்னு நினைப்பாங்க, நடக்காம போயிடும்னு நினைப்பாங்க. நான் ஏன் வினோத கேக்குறேன்னா, வினோத் வந்து ஜெனரலி பேச மாட்டீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க, ரைட்? நெகட்டிவா பேச மாட்டேன், நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவ் பேச மாட்டேன். பட் உங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குல்ல, சில விஷயம் நடக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்கல்ல. ஆமா, அதுக்காக நான் நெகட்டிவா யார்கிட்டயும் பேச மாட்டேன். நெகட்டிவ பத்தி இல்ல, ஆமா பாசிட்டிவ் மட்டும் நான் யார்கிட்டயும் பேச, நெகட்டிவ் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இல்ல எனக்கு பாயிண்ட் புரியுது. ஒரு பிலீஃப் சிஸ்டம் சில பேருக்கு இருக்குல்ல, அத சொல்ல வரீங்க. எக்ஸாக்ட்டா அத நான் சொல்றேன். நான் அதான் அது வந்து நடக்கிற, அத சொல்லிறேன். அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு விஷயம் ஈவன் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கூட are you done அப்படின்னு கேட்டா I am doing it ன்னு கூட சொல்ல மாட்டாரு. முடிக்கிற வரைக்கும் he will try to finish it and then say done. sometimes நமக்கு அது ரிசீவிங் எண்ட்ல எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனா வந்து அவரோட பாயிண்ட் என்னன்னா, 2 ஆன்சர் கொடுக்கறதுக்கு பதிலா finished, here you go அப்படின்னு சொல்றது என்னோட இது. நான் சக்சஸ் ஆயிட்டேன், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரேடியா நல்ல விஷயத்த சொல்லிடலாமேன்னு நினைக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற பர்சன். அதுக்கு ஒரு ஆன்சர் கூட நான் சொல்லுவேன். எனக்கு சைந்தவி கதையிலேயே கல்யாணம் ஆன புதுசுல சைந்தவி மாதிரி கேள்வி கேட்பா, முடிச்சிட்டீங்களா கேட்பா. முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஆனா நான் 90% 80% முடிச்சிருப்பேன், இன்னொரு 20% முடிச்சிருன்ற நம்பிக்கையில சொல்லுவேன் நான். சம்டைம் அது முடியாத போது சைந்தவி கேட்பா, முடிக்காம ஏன் முடிச்சேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்பா. இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். அப்போ ஜென்ரலாவே அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ எதர் நீ சைந்தவி சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லணும், இல்ல பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லணும். ஸோ ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆஃபீஸில் அனுப்பும்போது கூட பண்ணிட்டு இருக்கேன்றது அக்னாலஜ் பண்ணணும். கண்டிப்பா அக்னாலஜ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு அக்னாலஜ் தட், ஸோ தட் தே நோ தட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஒர்க் பண்றேன் அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. அப்புறம் முடிச்சிட்டேன்னு சொல்றது ஒரு பாயிண்ட். ஆனா ஜென்ரல் இவங்க கேட்ட கான்டெக்ட்ல நான் சொல்லணும்னா, ஜென்ரலா மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்னா, சொன்னா நடக்காம போயிடும், அப்புறம் நடக்கலன்னா ஏன் நடக்கலன்னு ஒரு 10 ஆன்சர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதனால அவங்க நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்து நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு வாங்க முடியல, கிடைக்கல, இல்ல அவைலபிள் இல்லை, ஏதோ ஒன்று இருக்கும், தட்டி போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள வாங்கல இன்னும் அப்படின்ற மாதிரி கேட்க வரும்னு நினைக்கலாம். ஆனா இவங்க கான்டாக்ட்ஸ் வந்து அதை தாண்டின ஒரு கேள்வி. இவங்க வந்து அவங்க வாங்கிட்டாங்க, நான் ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கேன், ஆனா அவங்க அதை பத்தி சொல்லவே இல்லை. லேட்டரா அவங்க சொல்றாங்க, இது மாதிரி நடந்துச்சு, நான் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அவன் பாயிண்ட் வந்து எடுத்தோடனே, தெரியுமா உனக்கு நான் வந்து கார் வாங்கிட்டேன், நல்லா இருக்கு, நீ வரும்போது வந்து பாரு அப்படி சொன்னா ஷி வுட் பி மோர் ஹாப்பி. அவங்க தாட் ப்ராசஸ்ல அவங்க மற்ற கதையெல்லாம் பேசிட்டு, இவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், வேற இதெல்லாம் பேசிட்டு கடைசியா வைக்கும் போது சரி நான் ஒரு கார் வாங்கிட்டேன்ற மாதிரி அவங்க ஒரு கேஷுவலா அவங்க சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு அந்த எடுத்துக்க முடியல. ஏன்னா நான் நிறைய பண்ணிருக்கேன், நீங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயங்களை முதல் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அகெயின் அவங்களுக்கு எந்த ப்ரையாரிட்டி, அவங்க எந்த கான்டெக்ட்ல அவங்க பேசினாங்க, அவங்க ஏன் சொல்ல வேணாம்னு நினைச்சாங்களா எனக்கு தெரியல. ஆனா இந்த ஷேர் பண்றதை பத்தி தான் எனக்கு தெரியும். ஷேர் பண்றது வந்து வாங்குற வரைக்கும் அவங்க சொல்ல வேணாம்னு நினைக்கலாம், நான் வாங்கின பேருக்கு ஷேர் பண்ணலாம். அதுல எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு, என்ன டிஃபரன்ஸ்னு.
இப்போ நான் ஜென்ரலாக எல்லாமே ஷேர் பண்ணுற பர்சன். எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்றது நல்லது கெட்டது எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் நம்மளோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நம்மளோட ப்ராப்ளம்ஸை நம்ம ஷேர் பண்ணுவோம். மற்றபடி நல்ல விஷயம் மட்டும்தான் வெளியில் சொல்லுவோம். சில ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா அவங்க கால் பண்ணுறதே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் சொல்லி ஒரு வெண்ட் மாதிரி 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு லஞ்சுக்கு போவோம், நானும் பிரச்சனையெல்லாம் சொல்லுவேன், அவங்களும் பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேருக்கும் ஏதோ தெரப்பிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்கும், வீட்டுக்கு வந்துடுவோம். இதுதான் நான் அதாவது லைஃப்பை பற்றி ஜென்ரலாக எனி ப்ராப்ளம் இது ஒரு டைப்பு. அப்படி பார்த்தா நீங்கள் அந்த லஞ்சே நீங்கள் ஐயோ நெகட்டிவாக மட்டும் இவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் எடுத்துக்கிறது தான். இப்போ நான் இந்த பர்சனோட ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு வரேன். அவங்க உங்களை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்களா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்கள் மைண்டில் அப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண பர்சன். உங்களை மாதிரி இன்னும் அவங்க லைஃப்பில் 10 பேர் கூட இருப்பாங்க. யூ டோன்ட் நோ இஃப் தேர் ஆர் மெனி மோர் பீப்புள் லைக் யூ இன் தேர் லைஃப். மேபி ஒன்று நான் கார் வாங்கினதெல்லாம் நான் எதுக்கு போஸ்ட் பண்ணிக்கணும், நான் பெருசாக சொல்லிக்கணும்னு அவசியம் கிடையாது. பாரு பெரிய கார் வாங்கியிருக்கா, இதுக்கு என்கிட்ட சொல்கிறான்னு சில பேர் அப்படி நினைப்பாங்க. சில பேர் அந்த மாதிரி சொல்லி காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து நான் டிராவல் பண்ணி வரும்போது ரீச் ஆனதுக்கப்புறம் அம்மா ரீச் ஆனதுக்கப்புறம் போடுங்க வீடியோ அப்படின்வாங்க என்கிட்ட. அம்மா கிளம்ப போறாங்கன்றது சொல்றது ஒன்று இருக்குல்ல, எடுத்துருங்க ஆனா ரீச் ஆன அப்புறம் போடுங்க. ஆண்டி ரீச் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் சொல்லுங்க, தவின் காலேஜ் போயிட்டோம் அதுக்கப்புறம் போடுங்க, செஞ்சுட்டு அப்புறம் போடுங்க அப்படின்றாங்க. எனக்கு அதுல பிலீஃப் சிஸ்டம் நான் வந்து எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எதுக்கு வெயிட் பண்ணி போடு சைன், எதுக்கு நீ பொண்ணே சொல்லணுமா, எது குதிச்சுக்கிட்டு நீ போடணும்னு நினைக்கிற அப்படின்னு என்னை நிறைய பேர் என்னை கட்டி வைப்பாங்க. ஏன்னா இது என் பர்சனாலிட்டி டு ஷேர். நான் என்ன நினைப்பேன்னா அது நடக்கக்கூடாதுன்னா அது பியாண்ட் மை பவர். நடக்கக்கூடாதுன்னா அது நடக்காது. நான் சொல்றதுனாலயோ இல்லை நான் சொல்லாமல் இருக்கிறதுனாலயோ நடக்காதுன்றது அது கிடையாது. நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதே மாதிரி அவங்க உங்களை பஞ்சிங் பேக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதுக்கு வந்து நான் உங்களை தான் குறை சொல்லுவேன். நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க பாருங்க, நீங்கள் அந்த பஞ்சிங் பேக்காக நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அங்கேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. யூ ஆர் த வின்னர் நவ். யூ ஆல்ரெடி சக்சீடட் தட் டஃப் பார்ட். இப்போ அந்த கால்ஸை குறைச்சிட்டேன்ட்டீங்கல்ல, பர்ஃபெக்ட், கிரேட். அதுக்காக நம்ம அவங்கள ஹேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்கள நம்ம ஃபுல்லாக வெறுத்துடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக நான் உண்மையிலேயே நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு நீங்கள் இருக்கவும் தேவையில்லைன்றேன். சில பேரை நம்ம லவ்வும் பண்ணாமல் ஹேட்டும் பண்ணாமல் ஒரு நார்மலாக பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரு கான்செப்டில் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க, பிடிச்சி வச்ச பிள்ளையார் பக்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிள்ளையார்லாம் சும்மா அதில் இருக்கும். வேணும்னா அவங்க வந்தா பாருங்க, இல்லைன்னா அங்கேயே இருப்பாங்க. இவங்களுக்கு நீங்க எந்த விதமான இமோஷனல் எஃபர்ட்டோ இல்லை எந்த விதமான இமோஷனல் எனர்ஜியோ இல்லை எந்த விதமான இமோஷனல் சப்போர்ட்டோ நீங்க தர வேண்டாம் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் உங்களோட ரிலேட்டிவ். நீங்க அவங்கள வெளியில துரத்த முடியாது உங்க லைஃப்ல இருந்து. உங்களுக்கு அவங்க தேவைப்படும். ரெண்டாவது, நம்ம வந்து என்னைக்குமே ஒருத்தரை வந்து அவங்க எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் நமக்கு பண்ணியிருந்தாலும் நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலும் அவங்க நம்மளை நாளைக்கு பார்க்குறாங்களா, நாளைக்கு பேசுகிறாங்களா, அவங்கள நம்ம ஹேட் பண்ணாமல் அவங்கக்கிட்ட நம்ம ஹலோ சொல்கிறதுக்கு, ஹலோ மட்டும்தான். மைண்டுக்குள்ளே நீங்கள் ஹேட்டை வச்சுக்கோங்க, ஆனால் ஹலோ மட்டும் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்று வளர்த்துக்கிட்டீங்கனாலே போதும். இதை வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இது ரொம்ப ஃபேக்கு, இப்படி இருந்தால் நீங்கள் மனசுக்குள்ளே வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியில் ஹாய் சொல்கிறதுன்றதுலாம் தப்பு, அப்படிலாம் இருக்கக்கூடாது, கோவம் வந்தால் வெளியில் சொல்லிடணும், இதெல்லாம் பண்ணிடணும், தேவையே இல்லைன்றேன். நீங்கள் கோவப்படுறதுனால அவங்க திருந்த போகிறாங்கன்னா சொல்லலாம், இல்லை நீங்கள் நினைக்கிறது நடக்க போகுதுன்னா அது நடக்கலாம். அப்படி இல்லாத போது உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டியை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணுன்ற. எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் நார்மலாக இப்படி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லைஃப் ஈஸி. எப்பயுமே வினோத் என்ன சொல்லுவார், நீ வந்து ஈஸியாக எல்லாரையும் வந்து எடுத்துக்கிற, ஹலோ சொல்லிடுற, எல்லாம் பண்ணிடுற, எப்படி உன்னால இருக்க முடியுது. அவரால் இப்போ அவருக்கு ஒருத்தர், if somebody is not in his good books, they are not in his good books for Vinod. No, he cannot have a normal conversation with them after that. For me, I don't care. I'll just talk to them like I'm talking to a cashier. Maybe it is fake in somebody's eyes, but then that's how much importance I give to any trouble or any problem. இப்போ நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுக்கறதே, அந்த ப்ராப்ளம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட்டுட்டு அவங்க உங்ககிட்ட கால் பண்ணோன்னா நல்ல விஷயம் சொன்னாங்களா, ஓகே, கார் வாங்கியிருக்காங்களா, சூப்பர், நல்லா இருங்க, ஜாக்கிரதையாக ஓட்டுங்க, ஹாப்பியாக இருங்க, இனிமேல் நம்மளை கார் ஓட்ட கூட மாட்டாங்க, நமக்கு செலவு மிச்சம்னு நினச்சிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது தான் என்னுடைய சொல்யூஷன் ஃபார் திஸ். I don't know if Vinod has a different idea of what I said. நான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கேனா? கரெக்ட் தான்.
ஆனா எல்லாராலையும் உன்ன மாதிரி நம்ம இப்போ ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து சிரிச்சுட்டு பேசவே முடியாது. அது அது ஸ்பெஷல் குவாலிட்டி, அது எல்லார்ட்டையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர்ல இருக்கு. அது யாருன்றத பேஸ் பண்ணிருக்கு. உங்களுக்கு அவங்க யாருன்றத பேஸ் பண்ணிருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தங்க, உங்களோட ரொம்ப இமீடியட் சர்க்கிள், உங்களோட இமீடியட் ரிலேட்டிவா இருந்தா அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பா தெரியாது. அதே இது வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டுமே கேரக்டர் வந்து மாறவே முடியாதுப்பா. இப்ப யாரா இருந்தாலும் சரி, நீ இருந்தா கூட நீ திட்டினா என் மூஞ்சில தெரிஞ்சிடும் உனக்கு. இஸ் நாட் ஹாப்பி ஆர் லைக் கோவத்துல இருக்கு, ஏதாவது ஒன்று தெரிஞ்சிடும். இட்ஸ் நாட் தட் சைந்தவினால பசங்கனால இல்ல சொந்தக்காரங்கனால அப்படிலாம் மூஞ்சி வச்சுக்க முடியாது. அது பர்சனாலிட்டி, அது உனக்கு அப்படி அந்த குவாலிட்டி உனக்கு இருக்கு. இட்ஸ் நல்ல குவாலிட்டி தான், அது உனக்கு நல்ல குவாலிட்டி இருக்கு. எனக்கு அந்த குவாலிட்டி கிடையாது. எனக்கு ஏன்னா திட்டினாங்கன்னா நல்லா இட் டேக்ஸ் சம் டைம். மனுஷனுக்கு ஹியூமனுக்கே கொடுத்த ஒரு ஞாபக மருதி இல்லைன்னா வந்து அந்த அதை தாண்டி அதை மன்னிப்போம் கான்செப்ட்ல அது கொஞ்சம் நாள் எடுக்கும் எங்களுக்குலாம். உனக்கு வந்து அது ஏன்னா நான் நேர்ல பார்த்ததுனால நான் சொல்றேன், மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு சிச்சுவேஷன் தானே அப்படி அவங்களுக்கு புரியுது. இப்ப என்ன பார்த்து நேரா ஒருத்தங்க சொல்றாங்க, என் கண் முன்னால என்ன சொல்றாங்க, நீ ஒரு படிச்ச முட்டாள் அப்படின்றாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. எனக்கு புரியுது. ஏன்னா அவங்க வந்து அந்த நேரத்துல அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க. இட்ஸ் a reaction to the thing that is happening. They are not saying that because I am that person. அவங்க சொல்றதுனாலயோ அவங்க சொல்றதுனாலயோ இல்ல சொல்லாம இருக்கிறதுனாலயோ நான் அப்படி ஆயிட முடியாதுல்ல. ஒருத்தவங்களோட வார்த்தை நம்மளை டிஃபைன் பண்ணாது, ஒருத்தவங்களோட திட்டு நம்மளை டிஃபைன் பண்ணாது, ஒருத்தவங்களோட நெகட்டிவ் விஷயம் நம்மளை டிஃபைன் பண்ணவே முடியாது. அதுதான் மக்களுக்கு நான் சொல்ல தேவை. அது ஃபேக்கா இருக்கிறது ஏன் உங்களுக்கு புரியுது. அதுதான் சொல்றேன் நானு. அது எல்லாரும் டைம் எடுத்துப்பாங்கன்ற. இப்ப எனக்கு 10 நாள் ஆகுதுன்னா உனக்கு 1 நாள் ஆகுதுன்னா எனக்கு 10 நாள் ஆகும். அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்ற உனக்கும் எனக்கும். அந்த குவாலிட்டி it's I don't know if it's a inborn quality or people need to develop. அது எனக்கு தெரியல. அததான் சொல்ல வரேன் நான். கரெக்ட். அதுதான் இப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து பேசும்போது, இப்ப உங்களோட ஆபீஸ் மேனேஜர் ஒருத்தர் சொன்னார்னா நீங்க அதை பர்சனலா எடுத்துக்கவே மாட்டீங்க. அடுத்த நாள் நீங்க அவர்கிட்ட போய் வேலை தானே செஞ்சாகணும், ரைட்? இல்ல அதுல நீ 2 விஷயம் இருக்கு. இது வந்து I cannot avoid. அந்த ரிலேட்டிவ் அதே மாதிரி தானே அவாய்ட் பண்ண முடியாது. இல்ல எனக்கு அது புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி ஒருத்தங்களை பாக்குறோம், ஒரு ஒர்க் கொலிக்னா we have to adjust. வேற வழி கிடையாது, ஆப்ஷன் இல்ல. ஆப்ஷன் இருந்தது வச்சுக்கே, நான் வேற ஏதாவது பக்கத்து கடையில ஒர்க் பண்ணி 2 பில்டிங் இருக்கு, இந்த பில்டிங் அந்த எதுல வேணா ஒர்க் பண்ணலாம்னா நான் அடுத்த நாள்ல இருந்து வேற பில்டிங் போன தவிர அந்த பில்டிங் போக மாட்டேன். as a human நான் சொல்றேன், என் பெர்ஸ்பெக்டிவ்ல, என்ன மாதிரி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி யோசிக்கும் போது சரி இந்த ஆளுகிட்ட ஏன் முடிக்கணும், இல்ல இந்த விஷயங்கள் எதுக்கு மீட் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் until my mind become normal and it's okay. அந்த ரியலைசேஷன் வருதுல, இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது, இது ஒரு மேட்ரே கிடையாது, அது ஏதோ அந்த லூஸ்ல சொல்லிட்டான், அந்த மாதிரி அப்படி ஒரு திங்கிங் போறதுக்கு டேக் சம் டைம். as a normal people நீ சொல்ல மாதிரி நீ you develop something to even next day come and say hey how are you அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு போற அளவுக்கு உனக்கு அது இருக்கலாம். எல்லாத்தையும் இருக்காது. அது நல்ல குவாலிட்டி தான், அதை டெவலப் பண்ணிக்கிறேன். இட் டேக்ஸ் டைம். நான் அப்படி சிரிச்சிட்டு போறேன்னா, நான் அப்படி சிரிக்கிற பர்சன், எனக்கே யாரும் இல்லைன்னா கூட நான் இழிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளு, எனக்கு தெரியாத ஒருத்தர் கூட நான் பார்த்து ஹாய் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன், தட் இஸ் மீ நேச்சுரலி. பட் ஐ எம் சேயிங், இப்போ அந்த அங்கிள் ஆன்டிக்கு உங்களை பத்தி ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதே மாதிரி ராஜஸ்ரீ, உங்களுக்கு அந்த அங்கிள் ஆன்டியை பத்தி ஒரு ஒப்பீனியன் உங்க மைண்ட்ல இருக்குல்ல, அதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஏன்னா அது உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற ஒப்பீனியன் அபவுட் தம். பிகாஸ் ஆஃப் தட் யூ ஹாவ் அன் எக்ஸ்பெக்டேஷன். நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கணும்னா அந்த ஆன்டி அங்கிள் மேல இருக்கிற ஒப்பீனியனே எடுத்து அந்த நான் சொன்ன பிள்ளையார் பக்கெட்ல வச்சிருங்க, பிடிச்சி வச்ச பிள்ளையார் பக்கெட்ல வச்சிருங்க. அந்த பக்கெட் ஒண்ணுமே பண்ணாது, அப்படியே இருக்கும். தே ஆர் நான் லிவிங் ஃபார் யூன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். ஒன்லி யூ வாண்ட் வென் யூ வாண்ட். The power is in your hand. It's in your court. Today you decide to smile at them. You think I am your enemy. I have the power to smile at you, man. அப்படி கிடையாதுப்பா. I am throwing that in your court. இது வந்து இங்க ஒரு லேடி இருக்காங்க. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க ஒரு லேடி இருக்காங்க. 7th or 8th கிரேட் இருக்கும்போது தவின் கிட்ட பேசினாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்காது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த என்டையர் ஸ்கூல்லையே நான் தான் ஏதோ கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்றேன்னு. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. நான் என்ன ஈவெண்ட் பண்ணாலும் சண்டை போடுவாங்க. ஒரு வாட்டியும் நான் அவங்கள பார்க்கும்போது, அவங்க வேற லாங்குவேஜ் பேசுவாங்க, தமிழ் எதுவுமே பேச மாட்டாங்க எனக்கு. ஆனால் அவங்களோட ஓன் லாங்குவேஜ் தான் அவங்க பேசுவாங்க, இங்கிலீஷ் அவ்வளோ. நான் எப்பெல்லாம் அவங்கள பார்க்குறேனோ ஹாய் ஹவர் யூ, ஹலோ சந்திரமௌலின்ற மாதிரி ஒரு வாட்டியும் ஹலோ சொல்லுவேன். ஒரு வாட்டியும் அவங்க வந்து திரும்பி பார்ப்பாங்க, ஏன்ட்டு தான் இவ ஹலோ சொல்றாளா அப்படின்னு.
ஏன்னா எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது ஐயோ என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களே இவங்க. நான் வந்து வாலண்டியர், ஐ டோன்ட் டேக் த டிசிஷன்ஸ், ஐ வாலண்டியர் அட் அ ஸ்கூல், இட்ஸ் நாட் மை கால், த ஸ்கூல் மேக்ஸ் த கால். ஆனா என்ன அப்படி தப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. ஏன்னா ஐ ஹவ் டன் வாட் ஐ கேன், ரைட்? ஸோ எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கள பார்த்தா சிரிப்பு தான் வரும். நான் ஆனாலும் ஒரு வாட்டியும் ஹலோ சொல்லுவேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள நான் வெளியில் ஒரு இடத்துல கடையில் பார்த்தேன். நான் அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க என்னை கிராஸ் பண்ணி போய் அவங்க எனக்கு ஹலோ சொன்னாங்க. சி ஸோ மேபி அவங்க வந்து என்ன மாதிரி டைம் எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஒரு ரிலைஸ் பண்ணாங்க ஒரு மேட்ரே கிடையாது, பாவம் அது பொண்ணு எது ஒர்க் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது, நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன்னு. ஐ மீன் அதுதான் சொல்றேன், நீ வந்து உடனே சந்திரமொழின்ட்ட, அவங்க வந்து சந்திரமொழி சொல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டாங்க. நான் எதார்த்தம்ன்றேன், அது எதார்த்தம். நீ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரி எபிலிட்டி உனக்கு கொஞ்சம் இருக்கு அந்த விஷயத்துல. ஆனா இவங்க பாயிண்ட்ல நான் சொல்ல வர்றது வந்து இவங்க பாயிண்ட் வந்து அது கிடையாது. இவங்க வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க, நெகட்டிவிட்டியை பத்தி பேசுறாங்க, எவ்வளவு வேணா பேசுறாங்க. ஆனா பாசிட்டிவ் விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நான் உதவி பண்ணிருக்கேன் அவங்களுக்கு, ஆனா எனக்கு வந்து அவங்க வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து என்னன்னா it's not about them, it's not about them, it's a individual problem. அதுதான் இப்போ நான் என்னையே எடுத்துக்கிறேன் வினோத், எங்க வீடு எடுத்துக்காங்க. ஓகே, இவங்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்கல்ல, ஊர்ல எங்க அம்மா அப்பா இருக்காங்க, இவங்க சிஸ்டர் இருக்காங்க, இவங்க அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாரும் இருந்தாங்க. இவ்வளவு வருஷம் எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க அங்க. எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது I'll be the last person to know. இனிஷியல் டேஸ்ல எனக்கு தோணும், சே என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, ஷேரே பண்ண மாட்டாங்களே, எனக்கு லாஸ்டா தானே வருதுன்னு தோணும். எனக்கு என்னை லெஃப்ட் அவுட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா இப்ப நான் இந்தியா போயிட்டு வந்தேன்ல, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அங்க இருக்கிறவங்க டைனாமிக்ஸே எப்படி இருக்குன்னா, நாளைக்கு காலையில ஒண்ணு பண்றாங்கன்னா இன்னைக்கு நைட்டை பத்தி தான் அதை பத்தி தான் யோசிக்கிறாங்க. நாளைக்கு காலையில தான் அதை பத்தியே அடுத்த உலகத்துக்கு போகுது நியூஸ். பீப்புள் ஆப்ரேட் லைக் தட். ஸோ இன் தேர் வேர்ல்டு தேர் ஸோ அன்சர்டன் டில் த லாஸ்ட் மினிட். நான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ டைப் ஆஃப் பர்சன் ஹூ ஷேர்ஸ் எவ்ரிதிங் 10 days பிஃபோர், நான் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓ இவங்க வந்து நம்ம கிட்ட சொன்னா ஓகே, சொல்லனாலும் ஓகே, நமக்கு பழகிருச்சு, ஓகேயா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கேனாட், இட்ஸ் தட் எக்ஸ்பெக்டேஷன் ஐ ஹேட் நோ ஃபியூ இயர்ஸ் அகோ, தட் இஸ் மை மிஸ்டேக். ஐ ஒன்லி தாட் தட் ஐ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு நோ. That is wrong, my side. No, because they themselves don't know what they are doing. அதான் இவங்களும் நினைக்கிறாங்க, அவங்க வந்து கார் வாங்க மாட்டோமா, இல்லை என்ன இன்ஃபர்மேஷன். ஆனா நெகட்டிவிட்டி, பஞ்சிங் பேக் கான்செப்ட் எனக்கு புரியல. பஞ்சிங் பேக்னா அவங்களுக்கான கெட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இல்ல, கெட்ட விஷயம்னா நெகட்டிவான பிரச்சனைகள்லாம் அவங்க கிட்ட சொல்லும் போது இவங்க அவங்களுக்காக சோகமா உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து நல்ல விஷயம் பண்றாங்கன்னு. ஆனா எனக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வெளியில போய் சாப்பிடும் போது அவங்களும் அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, நானும் நம்ம பிரச்சனையை சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்த அப்புறம் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம், பேசி கொட்டிட்டு போயிடுவோம். ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம சோகமாவே இருப்போம்னு. நம்ம ஒரு தெரப்பி மாதிரி அந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அந்த இடத்துல ஓப்பன் அப் பண்ணிட்டு போயிருக்கோம், உங்களை ட்ரஸ்ட் பண்ணி ஓப்பன் அப் பண்ணிட்டு போயிட்டோன்றது அவங்களுக்கு புரியல. ஏன்னா அது எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிகாஸ் ஐ ஹாவ் சீன் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ எனக்கு ஐ நோ. பட் ராஜஸ்ரீ, நீங்க வந்து யூனோ இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் இஃப் யூ டோன்ட் அலோவ் த பால் டு பி இன் யுவர் கோர்ட். அட் திஸ் பாயிண்ட் யூ ஆர் அலோவிங் த பால் டு பி இன் தேர் கோர்ட். நீங்க தான் டிசைட் பண்ணோம் எப்ப நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள விடணும்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. ஸோ விச் இஸ் குட். அதை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா போதும். சம்டைம்ஸ் நம்மளை மீறி, நம்மளோட இமோஷன்ஸை மீறி நம்மளுடைய சொந்த பந்தம் வந்து நம்மளை டேக் ஓவர் பண்ணிடும். அந்த ரிலேஷன்ஷிப் வில் டேக் ஓவர் பியாண்ட் அவர் கண்ட்ரோல், இமோஷன்ஸை மீறி. அப்படி வரும்போது தான் நம்ம வந்து மனசு இலகி திருப்பி போய் அதே இதில் போய் விழுந்துருவோம், அதே பேட்டர்னில் போய் விழுந்துருவோம். ஸோ அது நம்ம பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு மைண்டில் பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்குள்ள. இட் இஸ் நாட் யூ, இட் இஸ் நீதர் தெம் ஆர் நார் யூ. இட் இஸ் அ சிச்சுவேஷன் தட் இஸ் பிளேயிங் பிட்வீன் யூ. நாளைக்கே அந்த அங்கிள் ஆண்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களையும் மீறி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக போய் அங்கே நிற்பீங்களா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் தட் டிஃபைன்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் தட் பிட்வீன். ஏன்னா நான் வந்து பார்க்குறேன்,
இப்போ அவங்க நம்மளுக்கு தெரியாத ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட பேசல, திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு நல்லதோ கெட்டதோன்னு வரும்போது நம்மள அறியாமல் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம போயிடுறோம். அப்போ எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம அவங்களுக்காக போய் நிற்கிறோமா இல்லையா, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வில் ஸ்டாண்ட் தேர். அந்த டைமு, அந்த இடம், அதெல்லாம் பொறுத்து சில நேரம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் நம்ம லைஃப்லேயே கூட இருக்க மாட்டாங்க. நம்ம ஆனால் அவங்களுக்கு நிறைய பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு அந்த தட் வாரண்டட், தட் த சிச்சுவேஷன் வாரண்டட் தட், ஸோ இட் ஹேப்பன். ஓகே, ஐ ஹோப் இட் மேட் சென்ஸ். ரொம்ப ஃபிலசாபிக்கலாக ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் டோன்ட் வரி, it's you're not doing anything wrong. Whatever you're doing is correct. So just go with the flow and forgive them. It's okay. அவங்க என்ன ஏதோ இன்னைக்கு சொன்னாங்களா கார் ஓட்டுறது நல்ல விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்களா, சூப்பர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க. Thank you guys for watching this video.